கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த நாளுக்காய் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தரோட ஆசீர்வதிப்பாராக. நம் கண்கள் மூடி கூட ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்த தேவனே, இந்த புதிய நாளுக்காக நன்றி. எங்களோட கூட பேசுங்கப்பா. நீ நல்லவர், வல்லவர், சர்வவல்லமுள்ள தேவனப்பா. இயேசுவின் நாமத்தின் செபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். எடுத்து வாசிப்போம். புலம்பல் 3ஆம் அதிகாரம், அதுல பார்த்தீங்கன்னா 27ஆம் வசனத்தை கூட வாசிப்போம். புலம்பல் 3:27. தன் இள பிரயாசத்தில் நுகத்தை சுமக்கிறது மனுஷனுக்கு நல்லது. 28. அவரை அதை தன்மேல் வைத்தார் என்று அவன் தன்னிலிருந்து மேலானவனாயிருக்க கடவான், மௌனமாயிருக்க கடவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இளம் பிரயாசத்துல நுகத்தை பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு குடும்பத்துல மூத்த பிள்ளைகள் தான் அந்த பாரத்தை பூரா என்ன பண்ணும், அந்த பிள்ளைங்க மேல சுமரும். அவன் தான் இந்த சின்ன வயசுலயே, இந்த இளம் வயசுலயே எல்லா குடும்பத்தையும் நான் தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். நம்ம பிள்ளைகள் திருமணம் பார்த்தீங்கன்னா குடும்பத்துல கூட பிறந்த அக்கா, அண்ணன், தம்பி எல்லாம் பார்த்தீங்கன்னா அதனுடைய குடும்பத்தின் பாரத்தை சும்மா அதனுடைய தேவைகளை சந்திக்கிறது, வேலைக்கு போறது, மற்ற காரியம் எல்லாவற்றிலும் ஈடுபட்டு அதை என்ன பண்றது, அது வெற்றியாக அந்த குடும்பத்தை நடத்தி கொண்டு போது அந்த மூத்த மகன், தாய் தான் பண்ணும்போது அந்த மூத்த மகன் தான் என்ன பண்ணுவோம், அதை நடத்தக்கூடிய. ஆனா சொல்ல இந்த இள வயசுலயும் இந்த வாலி வயசுலயும் எவ்வளவு கஷ்டப்படுறீங்க. ஆனா அந்த இள வயசுல நம்மளை எவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம வர்றோமோ, ஆனா பின்னாடி என்ன பண்ணுவோம், நம்ம ஆசீர்வாதமா இருப்போம். ஆனா அன்னைக்கு எத்தனை பேருக்கு இந்த இள வயசுல தாய் தப்பு வார்த்தை கேட்காம இஷ்டம் போட்டு இந்த வாழ்க்கையை செலவழிக்கிறது, இந்த வாலிபத்தை வீணடிக்கிறது. கஷ்டப்படக்கூடாது, கஷ்டப்படாம நான் சம்பாதிக்கணும் அப்படின்னு சில வாலிபர்கள் இந்த நாட்களை பார்த்து படித்து விட்டு வேலைக்கு போகாம, நான் சில வாலிபர்கள் படிச்சு நல்ல வேலைக்கு நம்ம கிடைக்கிற வேலைக்கு நம்ம போய் குடும்பத்தை எப்படியா காப்பாற்றணும், நம்முடைய கடனை பிரச்சனை எப்படியா அடைக்கணும், வாழ்க்கையை முன்னேறுன்னு சொல்லி அவன் எத்தனை இன்னல்கள், வேதனைகள், துன்பங்கள் வந்தாலும் அந்த நுகத்தை சகித்து கொண்டு வாழுகிற வாலிபர்களை பார்க்க முடியும். அருமையான தேவ பிள்ளைகளை, இந்த காலை வேளையில கூட வாலிபர்களுக்கு தேவன் சொல்லுன்னா, நுகத்தை நீங்க சுமக்கிறது நல்லது. அப்படிதான் பைபிள் போட்டிருக்கு. 27. தன் இளம் பிரயாசத்தின் நுகத்தை சுமக்கிறது மனுஷனுக்கு நல்லது. அப்ப சுமையை சுமக்கிறது, பாரத்தை சுமக்கிறது சொல்லுவாங்களா, எல்லா பாரத்தையும் தான் பொறுப்பா செய்யறான், எல்லாத்தையும் என்ன பண்றான், அதை செய்யறான் அப்படின்னு சொல்லிடுவான். அருமையான தேவ பிள்ளைகளை, இன்றைய பாடுகள் நாளை மகிமைக்கு ஒப்பாய் இருக்கிறது. ஆண்டவராக தேவன் நிச்சயமாக நல்ல உங்களுக்கு பலனை தருவார். நீங்கள் கஷ்டப்படுறதுக்கு உங்களுக்கு தேவையான பலனையும் சத்துவத்தையும் பின்னாடி என்ன பண்ணுவோம், வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். நீங்கள் ஆசீர்வாதம் இருப்பீங்க. ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசுவின் நாமத்தை உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கற்பனை ஜெபம் பண்ணுவோமா? பரிசுத்தம் கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, சோத்தரிக்கப்பட்ட நல்ல இந்த காலை வேலைக்காய் சோத்திரம். இளம் பிரயாசத்தில் சுகத்தை சுமக்கிறது மனுஷனுக்கு நல்லது என்று எழுதப்பட்டிருக்கிறது. தகப்பனே, உடைய வல்லமையின் கரம், ஓங்கிய புயமான கரம் ஆண்டவரே பலனை தருவீராக, சம்பாதிக்கூடிய பலனை தருவீராக, குடும்பத்தை சுமக்கக்கூடிய பலனை ஒருவரும் சோர்ந்து போகாதபடிக்கு நான் இப்பொழுதும் ஜெயிக்க வேண்டும், ஜெயிப்பேன் என்று ஆண்டவரே எத்தனையோ வாலிபர்கள் நாங்கள் வேதாகமத்தில் பார்க்கிறோம். யோசேப்பு தன் வாலிப ஆண்டவரே எத்தனையோ சிறையிருப்பு நுகத்தை சுமந்தான், எத்தனையோ பழிச்சொல்லை சுமந்தான், எத்தனையோ பேர் அவனை பழி சாட்டினாங்க, அவளை குழியில தந்தாங்க, சிறையில் அடைச்சாங்க, அவமானப்படுத்தினாங்க, அடிமை விற்கப்பட்டான். ஆனாலும் அந்த வாலிபன் ஆண்டவருக்காக அவன் உண்மை உத்தமமாய் கொடுத்த வேலையை சரியா செய்யும் பொழுது அந்த இடத்துல அவனை அதிபதியாய் மாற்றின கர்த்தர் அல்லவா. உடைய பிள்ளைகள் படுகிற பிரயாசத்துக்கு சரியான பலனை உடைய பிள்ளைகளுக்கு தருகிறான். அப்படியாய் செய்யப்போதற்கு நன்றி. இதை வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே, அவர்கள் படுகிற பணத்தை ஆண்டவரே சோத்திரம் ஊழியத்துக்குன்னு செலவுப்பட்டிருப்பாங்க, ஆண்டவரே அது 100 மடங்கா பிள்ளைகளுக்கு தர நீ வல்லவனே தேவனாக இருக்கிறீங்கப்பா. இந்த பிள்ளைகளை அப்படியே ஆசீர்வதிக்கிறான், பலப்படுத்துகிறான். எப்படியா செய்யப்படுற நன்றி இயேசுவே. இன்னும் உடைய வாலிபர்கள் எத்தனையோ பிள்ளை உண்மை அறியாது இருப்பார்கள், அவர்கள் உண்மை அறிந்து கொள்ள ஆண்டவரே சோத்திரம், குடும்பத்தினுடைய பாரத்தை சுமக்க ஆண்டவரே அவர்களுக்கு அந்த கிருபைகளை தருகிறான். ஆண்டவரே நீ அற்புதங்கள் செய்யப்படுற நன்றி. கீழ்ப்படித முதல் படி என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி அற்புதங்களை செய்யும் இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.